نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஹஜ் சம்பந்தமான ஃபிக்ஹ் சட்டங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். கடைசியாக சிஃபத்துல் உம்ரா செய்யக்கூடிய முறையை பார்த்து வருகின்றோம். உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் எப்படியான ஆடைகளை அவர் அணிய வேண்டும், எப்படியான ஆடைகளை அணியக்கூடாது என்பதை பார்த்தோம். அந்த வகையிலே அடுத்த தலைப்பாக மா யம்தனிஉ லுப்ஸுஹு அலல் மர்அ, ஹராம் செய்யக்கூடிய ஒரு பெண் இஹ்ராமுடைய நிலையிலே எப்படியான ஆடைகளை தவிர்க்க வேண்டும், எப்படியான ஆடைகள் ஒரு பெண் அணியக்கூடாது. முஹரிமான ஒரு பெண், முஹரிமான பெண்ணை பொறுத்தவரையிலே எல்லா வகையான ஆடைகளையும் அணிவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. தடுக்கப்படக்கூடியது இரண்டு வகையான ஆடைகள் மாத்திரம்தான். ஒன்று அல் குஃபாசாத், கையுறைகள், க்ளோஸ். இஹ்ராமுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கையுறைகள் அணியக்கூடாது. கையை மறைக்க கூடாது என்பதல்ல, கையுறைகள், கையின் அளவுக்கு தைக்கப்பட்ட ஆடைகளை அவர்கள் அணியக்கூடாது. அதே போன்று முகத்திலே கட்டப்படக்கூடிய ஆடைகள், நூலாசிரியர் சொல்கிறார் வமா யுஷத்து அலல் வஜ்ஹ், முகத்திலே கட்டப்படுகின்ற ஆடைகள். முகத்திலே கட்டப்படக்கூடிய ஆடைகள் என்றால் புர்கு, நிகாப் போன்ற ஆடைகள் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்திலே நூலாசிரியர் சொல்கிறார் என்றால் وعليها أن تستر وجهها بإسدال الثوب من رأسها على وجهها, ஒரு பெண் தன்னுடைய தலையிலிருந்து முகத்திலே துணியை முகத்தை மறைக்கின்ற விதத்திலே தொங்க விடுவது அவசியம். அதாவது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மறைப்பது அவசியம் என்று சொல்கிறார்கள். எனவே பெண்கள் முகம் மூடக்கூடாது என்பது அல்ல, நிகாப் அணியக்கூடாது, புர்கு அணியக்கூடாது. அதாவது முகத்திலேயே கட்டப்படக்கூடிய அந்த ஆடைகளை அவர்கள் அணியக்கூடாது. அப்படி அல்லாமல் ஒரு துணியை எடுத்து தலையிலே தொங்கவிட்டு அது முகத்தை மறைக்கின்ற விதத்திலே இருக்கலாம் என்பதைத்தான் அவர்கள் இங்கே சொல்கின்றார்கள். அதாவது ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய தலையை மறைக்க கூடாது. அது தலையளவுக்கு தைக்கப்பட்ட ஒரு ஆடையினால் மறைக்கவும் கூடாது. தொப்பி போன்ற ஒரு ஆடை அல்லது ஒரு துணியால் தலையிலே போட்டு தலை மறைக்கவும் கூடாது. சிலர் பெண்கள் முகத்தை இவ்வாறு மறைக்க கூடாது என்று புரிந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக முகத்தை மறைக்க கூடாது. ஆனால் சரியான கருத்து என்னவென்றால் முகத்தை மறைக்க கூடாது என்பது முகம் அளவுக்கு கட்டப்பட்ட ஒரு ஆடையால். எவ்வாறு ஆண்கள் தங்களுடைய உடலை மறைக்கின்றார்கள், ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் ஷர்ட், ட்ரௌசர் போன்ற ஆடைகளால் அவர்கள் மறைக்க கூடாது. அவ்வாறல்லாமல் உடல் அளவுக்கு தைக்கப்படாத ஆடைகளால் அவர்கள் மறைத்துக் கொள்ளலாம். இரண்டு துணிகளை எடுத்து அவர்கள் மறைத்துக் கொள்கிறார்கள். இங்கே உடல் மறைப்பது தடை அல்ல, உடல் அளவுக்கு தைக்கப்பட்ட ஆடைகளை உடலிலே அணிவதுதான் தடை. அதே போன்றுதான் பெண்களுடைய முகம் மறைக்கப்படுவது தடை அல்ல. முக அளவுக்கு தைக்கப்பட்ட அல்லது முகத்திலே கட்டப்படக்கூடிய நிகாப் போன்ற ஆடைகள் தான் இங்கே தடை செய்யப்படுகிறது. நிகாப் என்பது கண்களை திறந்து அணியக்கூடிய ஆடை. இவ்வாறான ஆடைதான் தடை செய்யப்படுகிறது என்பது பல அறிஞர்களுடைய கருத்து. நூலாசிரியரும் அதைத்தான் சொல்கிறார். இந்த தலையிலே துணியை வைக்கின்ற பொழுது அது முகத்திலே வந்து
விழுகின்ற விதத்தில் அமையும் பொழுது அது முகத்தை தொட்டால் அதிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனை முகத்திலே கட்டக்கூடாது என்பதுதான் நூலாசிரியர் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். எனவே பெண்கள் குஃபாஸ் கையுறை அணியக்கூடாது, ப்ளவுஸ், அதே போன்று நிக்காப் போன்ற ஆடைகள், முகத்திலே கட்டப்படக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது. இதற்கு ஆதாரமாக புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா வலா தன்தகிபுல் மர்அத்துல் முஹரிமா, இஹ்ராம் செய்யக்கூடிய பெண் நிகாப் அணியக்கூடாது. வலா தல்பசுல் குஃபாஸைன், 2 கையுறைகளையும் அவள் அணியக்கூடாது. அதேபோல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு வரக்கூடிய ஒரு சஹீஹான செய்தி மசாயில் அபீ தாவூதிலே பதிவாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தல்பசுல் முஹ்ரிமத்து மா தல்பஸ், இஹ்ராம் நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் அணியக்கூடியவற்றை அவள் அணியலாம். வஹிய ஹலால், அதாவது அவள் இஹ்ராம் இல்லாத நேரத்திலே என்ன ஆடைகளை எல்லாம் அணிவாளோ அந்த ஆடைகளை எல்லாம் அணியலாம். மின் ஹஸ்ஸிஹா வ கஸ்ஸிஹா வ ஹுலியிஹா, பெண்கள் பட்டாடை, அதே போன்று ஆபரணங்கள், இவற்றையெல்லாம் அவர்கள் இஹ்ராமுடைய நிலையிலே பெண்களுக்கு அணியலாம். அந்த வகையில பெண்கள் காலுறை அணிவதற்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. கையுறை அணிவதிலே தான் தடை இருக்கிறது. கையை மூடுவது தடை அல்ல, கையுறை அணிவதுதான் தடை. அடுத்ததாக நூலாசிரியர் இன்னொரு விடயத்தை சொல்கின்றார். பெண்கள் அவர்கள் பட்டணியலாம், ஆபரணங்கள் அணியலாம் என்பதற்காக அவர்கள் வளமையாக எப்படி அணிவார்களோ அதைவிட மேலதிகமாக அவர்கள் அணிவது நல்லதல்ல. வளமையாக இஹ்ராமுடைய நிலையிலே கூடுதல் அலங்காரம் எடுத்துக்கொள்வது நல்லதல்ல என்பதையும் சொல்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், ஒருவர் மீகாத்துக்கு வருவதற்கு முன்னால், மீகாத்தை சென்றடைவதற்கு முன்னால் அவர் அந்த ஆடைகளை என்ன செய்ய வேண்டும்? அணிய வேண்டும். இஹ்ராமுடைய ஆடைகளை அணிய வேண்டும். நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், சிறந்தது என்னவென்றால், மீகாத்துக்கு சென்று அங்கே தடை செய்யப்பட்ட ஆடைகளை களைந்து அங்கேயே குளித்துவிட்டு செய்வதுதான் நல்லது. அதே நேரத்திலே ஒருவர் தன்னுடைய ஊரிலே வைத்து அவர் இஹ்ராமுடைய ஆடைகளை அணிய விரும்பினால் அப்படியும் அணியலாம், பிரச்சனை இல்லை. என்றால் விமானத்திலே வரக்கூடிய பயணிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் விமானத்துக்குள்ளே குளித்துக் கொள்வதும் விமானத்துக்குள்ளேயே ஆடைகளை மாற்றிக்கொள்வதும் சிரமம் இருப்பதனால் மீகாத் சில நேரம் விமானம் விரைவாக அங்க வந்து விட முடியும். அதனால் அங்கிருந்து விமானத்துக்கு ஏறுவதற்கு முன்னாலே அவர்கள் குளித்துக் கொண்டு இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். விமானம் மீகாத்துக்கு நேரே வருகின்ற பொழுது உம்ராவுக்குரிய இஹ்ராமை அவர்கள் செய்து கொள்ளலாம். இப்போது அடுத்த மசாலாவுக்கு வருவோம். இஹ்ராம் செய்வதற்கு முன்னால் வாசனை திரவியங்களை தலையிலும் முகத்திலும் பூசிக்கொள்ளலாம். ஆனால் ஆடையிலே பூசக்கூடாது. இஹ்ராமை ஆரம்பிப்பதற்கு முன்னால், லப்பைக் அல்லாஹும் பி உம்ரா என்று சொல்வதற்கு முன்னால், இஹ்ராமை துவக்குவதற்கு முன்னால், இஹ்ராமுக்குள் நுழைவதற்கு முன்னால் ஒருவர் குளித்துக் கொண்டு தன்னுடைய தலையிலும் முகத்திலும் வாசனை திரவியங்களை பூசலாம். ஆனால் அதே நேரத்திலே ஆடையிலே பூசக்கூடாது. ஆனால் இஹ்ராம் சொன்னதற்கு பிறகு, இஹ்ராமை ஆரம்பித்ததற்கு பிறகு, உம்ராவுடைய அந்த இஹ்ராமுக்குள் வணக்கத்துக்குள் நுழைந்ததற்கு பிறகு உடலிலும் வாசனை திரவியங்கள் பூச முடியாது. தலையிலோ முகத்திலோ ஆடையிலோ எதிலுமே பூச முடியாது. வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுவிடும். இந்த இஹ்ராமை ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அதே நேரத்திலே ஆடையிலே அது படுவதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கான இஹ்ராமாக இருக்கலாம், உம்ராவுக்கான இஹ்ராமாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு நான் அவர்கள் இஹ்ராம் செய்வதற்காக என்ன செய்திருக்கிறேன்? வாசனை திரவியங்களை தடவி விட்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிற. குன்து உطيب ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹ்ராமிஹி قبل ان يحرم, இஹ்ராம் செய்வதற்கு முன்னால் இஹ்ராம் செய்வதற்காக அவர்களுக்கு நான் வாசனை திரவியங்களை தடவி விட்டிருக்கிறேன். வலிஹில்லிஹி قبل ان يطوف بالبيت, அதே போன்று ஹஜ்ஜில இருந்து அவர்கள் இரண்டாவது தஹல்லுல்
இரண்டாவது தஹல்லுல் என்பது ஹஜ்ஜிலே நாங்கள் பின்னர் படிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் தவாப் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் வாசனை திரவியங்களை தடை விட்டிருக்கிறேன் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கஅன்னி அன்துரு இலா வபீஸ் அத்-தீப். அந்த வாசனை திரவியங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே தலைமுடியை அவர்கள் விரித்து வாருகிற அந்த இடத்திலே அவர்கள் இஹ்ராமுடைய அந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது அது இலங்குவதை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலும் அவர்களுடைய தாடியிலும் வாசனை திரவியம் இலங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வாசனை திரவியம் இஹ்ராமுடைய நிலைக்கு பிறகு நீடிப்பதிலே பிரச்சனை இல்லை. தலையிலும் தாடியிலும், ஆடையில் அல்ல. அதே நேரத்திலே நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், எண்ணெய்களை தடவ முடியும். ஆயில் தடவிக் கொள்வதற்கு முடியும். அவர்களுடைய தலையிலும் உடலிலும் ஆயிலை தடவிக் கொள்வதற்கு முடியும். இது இஹ்ராமுடைய நிலையிலே. ஆனால் அதிலே வாசனை திரவியம் இருக்கக்கூடாது. வாசனை இல்லாத ஆயில்களை தலையிலும் உடலிலும் இஹ்ராமுடைய நிலையில் கூட தடவிக் கொள்வதற்கு முடியும். அதற்கு தடை இல்லை. அடுத்த மசாலாவுக்கு வருவோம். இஹ்ராம் செய்த ஆண் அல்லது இஹ்ராம் செய்த பெண் அவர்கள் கண்களிலே சுருமா போடுவது. கண்களிலே சுருமா போடுவதை பொறுத்தவரையிலே நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹ் முஸ்லிமிலே சொல்வதை போன்று உலமாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்து என்னவென்றால், வாசனை திரவியம் வாசனை இல்லாத சுருமாக்களை கண்களிலே தேவைப்படுகின்ற பொழுது போட்டுக்கொள்ளலாம். அது ஒரு முஹ்ராம் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அவர்களுக்கு அதற்காக வேண்டி ஃபிதியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவை நிமித்தமாக. ஆனால் தேவை இல்லாமல் அலங்காரத்துக்காக வாசனை திரவியம், அதாவது கண்கள்ல வாசனை திரவியம் இல்லாத சுருமாக்களை ஒருவர் பயன்படுத்தலாமா என்று கேட்டால், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே இது மக்ரூஹ், இன்னும் பலரிடத்திலே இது மக்ரூஹ். சிலர் இதனை தடை செய்கிறார்கள். அஹ்மத் இமாம், இப்னு இஸ்ஹாக், இப்னு ராஹூயா போன்ற அறிஞர்கள். மாலிக் மத்ஹபிலும் இதிலே மேற்கூறப்பட்ட 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அதே நேரத்திலே அவ்வாறு ஒருவர் அலங்காரத்துக்காக தேவை இல்லாமல் சுருமாவை போட்டுக்கொண்டால் அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டுமா என்பதிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கருத்து இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யக்தஹிலுல் முஹ்ரிமு பிஅய்யி குஹ்லின் ஷாஅ மா லம் யகுன் ஃபீஹி தீப். இஹ்ராமுடைய நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் அதிலே வாசனை இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்படியான குஹலையும் அவர் போட்டுக்கொள்ளலாம், எப்படியான சுருமாவையும் போட்டுக்கொள்ளலாம் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று. எனவே இந்த கூற்றில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. வாசனை திரவியம் இல்லாத குஹல் சுருமா போடுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதே போன்று அது தேவையில்லாமல் அதை போடுவது விரும்பத்தக்கது அல்ல என்பவர்கள் ஆதாரமாக எடுக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனிலே இருந்து வருகின்றார்கள். நபி அவர்கள் மக்களோடு ஹஜ்ஜிலே வந்திருக்கிறார்கள். நபி அவர்களோடு வந்த நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைப்படி அவர்களுடைய ஹஜ் வணக்கத்தை அதிகமானவர்கள் ஹதியு கொண்டு வராதவர்கள், பலிப்பிராணி கொண்டு வராதவர்கள் தமத்து ஹஜ்ஜாக மாற்றி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் உம்ராவாக மாற்றி இருக்கிறார்கள். உம்ரா முடித்ததற்கு பிறகு அவர்கள் அங்கே ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்திலே இஹ்ராமை களைந்து இஹ்ராமிலே தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு முடியுமான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனிலே இருந்து வருகின்றார்கள். வந்து பார்க்கின்றார்கள். அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தஹல்லுல் ஆகி இருக்கிறார்கள். இஹ்ராமில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய நேரம் உம்ராவை முடித்து அவர்கள் இஹ்ராமில் இருந்து விடுபட்டிருக்கின்றார்கள். தமத்து முறையிலே ஹஜ் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள்.
இதை அதற்கு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாயம் போடப்பட்ட ஆடைகளை அணிந்து கண்களிலே சுருமாவும் போட்டிருக்கிறார்கள். இதை பார்த்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவ்வாறு செய்வதை மறுக்கின்றார்கள். இவ்வாறு எப்படி ஒரு பெண் இப்படி செய்யலாம்? எனவே இங்கே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எண்ணத்திலே என்னவென்றால், இவர்கள் ஹஜ்ஜிக்காக வந்திருக்கிறார்கள். இஹ்ராமுடைய நிலையிலே இருக்கின்றார்கள். இப்படியானவர்கள் இந்த அலங்காரமான ஒரு சாயம் போடப்பட்ட ஆடை, அதேபோன்று கண்களிலே சுருமா இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே பார்த்துவிட்டு மறுக்கிறார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், "இன்ன அபி அமரனி பிஹாதா." என்னுடைய தந்தை தான் இவ்வாறு செய்ய சொன்னார். அதாவது நபியர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவ்வாறு செய்ய சொன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே முறைப்படவும், நபி அவர்கள் சொல்கிறார்கள், "ஸதகத், ஸதகத்." அவர் சொல்வது உண்மைதான் என்று சொல்கிறார்கள். இங்கே ஒரு இஹ்ராமுடைய நிலையில இருக்கக்கூடிய பெண் அலங்காரமான ஆடைகளை அணிந்து கண்களிலே சுருமா போடுவதை அலி ரலியல்லாஹு அவர்கள் மறுக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஹ்ராமை களைந்து விட்டார்கள். இந்த செய்தியிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அ ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கருதுவதை போன்று ஒரு இஹ்ராமுடைய நிலையிலே இருப்பவர்கள் கூடுதல் அலங்காரம், வழமைக்கு மாற்றமான அலங்காரங்களை எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. இதனால் தான் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தேவை இல்லாமல் கண்களிலே சுருமா போடுவதை விரும்பவில்லை. அதாவது ஹராம் அல்ல, மக்ரூஹ். அதை தவிர்ப்பது சிறந்தது என்று கருதுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸோ அனுமதி இருக்கிறது. போட்டால் அது பாவம் அல்ல ஹராம் அல்ல என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. இப்போது நாம் இன்னொரு மசாலாவுக்கு வருவோம். இஹ்ராம் செய்திருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய தலையை மடிப்பதோ அல்லது முடியை குறைத்துக் கொள்வதோ இஹ்ராமுடைய நிலையிலே கூடாது. இது ஏகமனதான கருத்து. சூரத்துல் பக்ராவுடைய 196வது ஆயாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யப்லுகல் ஹதியு மஹில்லா. ஹதி பலிப்பிராணி அதற்குரிய இடத்தை அடையும் வரையிலே உங்களுடைய தலைகளை நீங்கள் மலித்துக் கொள்ளாதீர்கள். தலையில இருக்கக்கூடிய முடிகளை அகற்றிக் கொள்ளாதீர்கள். அதே நேரத்திலே இஹ்ராம்ல இருப்பவர்கள் தலைமுடியை அகற்றக்கூடாது என்பதற்காக தலையை சொரியக்கூடாது என்பது அல்ல. தலையை சொரியலாம். ஏதாவது அதிலிருந்து முடிகள் அவர் வேண்டுமென்று விழித்தாட்டாமல் விழுந்தால் அது தவறும் அல்ல. அதை தடுக்கக்கூடிய தடை செய்யக்கூடாது என்பது என்று தடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்பதை நூலாசிரியர் தெளிவுபடுத்துகிறார். அதே போன்றுதான் தலைமுடியை அகற்றுவதை போன்றுதான் உடலிலே இருக்கக்கூடிய முடிகளையும் அகற்றுவது. அக்குள் முடியாக இருக்கலாம், ஏனைய உடலில் இருக்கக்கூடிய முடிகளாக இருக்கலாம். அதே போன்று நகங்களை வெட்டுவது இவை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு அறிஞர்கள் இதனையும் சேர்த்திருக்கிறார்கள். தலைமுடி அகற்றக்கூடாது என்பதோடு உடலில் இருக்கக்கூடிய ஏனைய முடிகளையும் நகங்களை வெட்டுவதையும் தடை அதிலே அடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இன்னொரு மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். இஹ்ராமுடைய நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் இஹ்ராமுடைய நிலையிலே தடை செய்யப்பட்ட ஒன்றை தேவைக்காக செய்கின்றார். அவருக்கு தேவை இருக்கிறது. அதனால் அந்த தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்கின்றார். அல்லது தேவை இல்லாமல் பொடுபோக்காக அதனை செய்கின்றார். இதனுடைய சட்டம் என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய தலைகளை நீங்கள் ஹதி பலிப்பிராணி அதற்குரிய இடத்தை அடைகின்ற வரையிலே மலிக்காதீர்கள். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதம் மின் ரஅஸி. யார் நோயாளியாகவோ அல்லது தன்னுடைய தலையிலே அவருக்கு நோவினை இருந்தால், அதாவது தலையிலே பேன் வந்து விட்டது. சில தலையிலே பேன் வருகின்ற பொழுது அது தனக்கு கஷ்டமாக இருக்கும். இஹ்ராம் செய்தவருக்கு கஷ்டமா இருக்கும். தலைமுடியை அவர் வலித்தாக வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அவருக்கு வலிக்காவிட்டால் அவருக்கு அதில் சிரமம் இருக்கும். ஏன்னா இப்படியாக ஒருவர் இருந்தால், இப்படியான ஒரு நிலையை ஒருவர் அடைந்தால், அவர் தலைமுடியை என்ன செய்து கொள்ளலாம்? மலித்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு பகரமா அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே சொல்கிறார். ஃபிதியத்தும் மின் சியாமின் அவ் ஸதகத்தின் அவ் நுசுக். ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஃபிதியா என்ன? நோன்பு பிடிப்பது அல்லது சதகா கொடுப்பது அல்லது ஒரு ஆட்டை அறுத்து விடுவது. இதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமும் இருக்கிறது. கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சஹீஹ் புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு உஜ்ரா அவர்களிடத்திலே வருகின்றார்கள். ஹுதைபியா என்கின்ற இடத்திலே மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்னால் அவர்கள் இஹ்ராமுடைய நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சட்டிக்கு கீழால் நெருப்பு மூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முகத்திலே
அதாவது அந்த நபித்தோழருடைய முகத்திலே தலையிலே இருந்து பேன்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. நபி அவர்கள் கேட்கிறார்கள், அயுதீக ஹவாமுக ஹாதிஹி, உங்களுடைய இந்த பூச்சிகள் உங்களை தொந்தரவு கொடுக்கிறதா, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறதா என்று கேட்கப்படுது. அவர் ஆம் என்று சொன்ன நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய தலையை நீங்கள் மடித்துக் கொள்ளுங்கள், தலைமுடியை நீக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பகரமாக நீங்கள் 6 ஏழைகளுக்கு 3 நீங்கள் உணவளியுங்கள். அதாவது ஒவ்வொரு ஏழைக்கும் அரை எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஃபித்ரா கொடுக்கின்ற பொழுது, ரமதானுடைய மாதம் முடிவிலே ஃபித்ரா கொடுக்கின்ற பொழுது, ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கின்ற பொழுது, அந்த ஜக்காத்துல் ஃபித்ரில் ஒரு ஏழைக்கும் ஒரு கொடுக்கின்றோம். அதிலே அரைவாசி, அதாவது ஒவ்வொரு மனிதரும் ஏழைகளுக்கு அவர் என்ன செய்வார், ஒரு கொடுப்பார். அதாவது 4 முத்துகள், 4 கைப்பிடி அளவு என்பதுதான் ஒரு இங்கே 2 முத்துகள், 2 முத்துகள் என்பது அரை ஒவ்வொரு ஏழைக்கும். அப்படி 6 ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லது 3 நாட்கள் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள், தலைமுடியை மடித்துவிட்டு 3 நாட்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுங்கள். இங்கே தேவை தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தலைமுடியை வலிப்பது. ஆனால் ஒரு தேவைக்காக அதனை என்ன செய்யலாம், நோயுள்ள ஒருவர் அதனை மலித்துக் கொள்ளலாம். மடித்துவிட்டு அவர் அதற்காக ஃபிதியா கொடுக்கலாம். இந்த ஆயாவிலும் ஹதீதிலும் சொல்லப்பட்டதை போன்று. சரி, ஒருவர் தேவை இல்லாமல், அவருக்கு இவ்வாறான எந்த ஒரு தேவையும் இல்லாமல் தலைமுடியை என்ன செய்கிறார், மலிக்கிறார் என்றால் அவரும் கட்டாயமாக ஃபிதியா கொடுக்க. தேவை உள்ள ஒருவரே ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது, தேவை இல்லாமல் ஒருவர் தலைமுடியை எடுத்தால் அல்லது தடை செய்யப்பட்ட ஒன்றை அவர் செய்தால் அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்பதை நூலாசிரியர் இங்கே விளக்கியிருக்கிறார். சரி, இப்போது நாங்கள் வருவோம். ஒருவர் மறதியாக தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்தார். அதாவது உடல் அளவுக்கு தைக்கப்பட்ட ஒரு ஆடையை அணிந்து கொண்டார், தலையிலே ஒரு தொப்பியை போட்டுக் கொண்டார், மறந்து விட்டார் தான் முஹ்ரிம் என்பதை, தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை. அல்லது தலையை மறைத்துக் கொண்டார். சிலர் குளிர் காரணமாக வாகனங்களிலே பிரயாணம் செய்கின்ற நேரங்களிலே அல்லது தூங்குகின்ற நேரங்களிலே அவர்களை மறந்து தலைகளை மறைத்துக் கொள்வார்கள். அல்லது அவர்கள் மறந்து தலைமுடியை வலித்து விட்டார்கள். இவ்வாறான நிலையிலே அவருக்கு ஃபிதியா இருக்கிறதா? அவர் தேவைக்காக செய்யவும் இல்லை, அல்லது தெரிந்து கொண்டு செய்யவும் இல்லை, மறதியாக செய்துவிட்டார். சரியான கருத்து என்னவென்றால் அவருக்கு ஃபிதியா இல்லை. எங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய ஆயா சூரத்துல் பக்ராவுடைய 286வது ஆயா, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா, எங்களுடைய இறைச்சனே, நாங்கள் தவறிழைத்தால் அல்லது மறந்தால் எங்களை குற்றம் பிடிக்காதே என்று சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வந்த உடனேயே என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும். தடை செய்யப்பட்டதை செய்து கொண்டிருக்கிறார்னா, ஞாபகம் வருகிறது எனக்கு இது தடை செய்யப்பட்டது, உடனேயே அவர் அதை நிறுத்த வேண்டும். அவர் நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அவர் ஃபிதியா கொடுப்பது கட்டாயமாகிறது. இப்போது நாம் இன்னொரு மசாலாவுக்கு வருவோம். தடை செய்யப்பட்ட விடயங்களிலே ஒன்றுதான் இஹ்ராமுடைய நிலையிலே திருமணம் முடிப்பதும் திருமணம் பேசுவதும். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யன்கிஹுல் முஹ்ரிம், இஹ்ராமுடைய நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் நிக்காஹ் செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. வலா யுன்கிஹ், அவர் இன்னொருவரை திருமணம் முடித்து வைக்கவும் கூடாது, வலியாக இருந்து இன்னொருவரை திருமணம் முடித்து வைக்க கூடாது. வலா யஹ்துப், அவர் ஹிதுபா, அதாவது திருமணம் பேசவும் கூடாது. இது இஹ்ராம்ல உடைய நிலையிலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். பெரும்பாலான அறிஞர்கள் இதெல்லாம் ஹராமானது என்பது மாத்திரமல்ல, யார் இதனை செய்கின்றார்களோ அவர்களுடைய நிக்காகும் செல்லுபடியாகாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய நிக்காஹ் பாத்தில் என்று சொல்லியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் இந்த கூற்று வந்திருக்கிறது. ஒரு மனிதர் அவர் இஹ்ராமுடைய நிலையிலே திருமணம் முடிக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய நிக்காஹை ரத்து செய்கிறார்கள், செல்லுபடியற்றதாக மாற்றுகிறார். இதே கருத்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு
அன்ஹு ஆகிய நபித்தோழர்கள் ரலியல்லாஹு ஜமீஅன் அவர்களை தொட்டும் வந்திருக்கிறது. அதேவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஹ்ராமுடைய நிலையிலே திருமணம் முடித்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி தவறானது. அதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அவர் பிழையாக புரிந்து அதனை அறிவிக்கின்றார். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் களைந்ததற்கு பிறகு உம்ரத்துல் கதா என்கின்ற அந்த உம்ராவுக்கு பிறகு இஹ்ராம் களைந்ததற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முடித்தார்கள். இது சம்பந்தமான செய்தி. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, அதேபோன்று நபி அவர்களுக்கும் மைமூன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலே அந்த திருமணம் பேசிய அந்த நபித்தோழரும் சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படையிலே சரியானது. அவர்கள் திருமணம் ஹலாலான நிலையிலே தான் என்ன செய்திருக்கிறார்கள். அது ஹலால் என்றால் இஹ்ராம் அல்லாத நிலையிலே இருக்கின்ற பொழுது இஹ்ராம் களைந்ததற்கு பிறகுதான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் மணம் முடித்துக் கொண்டார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இஹ்ராமிலே வேட்டை ஆடுவதும் தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். வேட்டையாடக்கூடாது இஹ்ராமுலே நிலையிலே இருக்கின்ற பொழுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், "உஹில்ல லக்கும் ஸைதுல் பஹ்ரி வ தஆமுஹு மதாஅன் லக்கும் வலிஸ்ஸய்யாரா வ ஹுர்ரிம அலைக்கும் ஸைதுல் பர்ரி மா தும்தும் ஹுர்மா." நீங்கள் இஹ்ராமுடைய நிலையிலே இருக்கின்ற போது தரையிலே இருக்கக்கூடிய பிராணிகள், வேட்டை பிராணிகளை நீங்கள் வேட்டையாடுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. தரையிலே இருக்கின்ற பர்ரிலே இருக்கின்ற வேட்டை பிராணிகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இங்கே இஹ்ராமுடைய நிலையிலே இருக்கக்கூடியவர் தரையிலே இருக்கின்ற பிராணி, கடல் பிராணி இல்ல, தரையிலே இருக்கக்கூடிய பிராணிகளை வேட்டையாடுவது, அதற்காக அம்பினால் எய்து அல்லது துரத்திச் சென்று அதனை வேட்டையாடுவது, கொல்லுவது அல்லது வேட்டை பிராணியை பிடித்து அறுப்பது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. அதே நேரத்திலே கடலிலே என்ன செய்யலாம்? மீன்களை பிடிக்கலாம். கடலிலே வேட்டையாடுவது ஹராம் அல்ல. சரி, அதே நேரத்திலே எவ்வாறு வேட்டையாடுவது ஹராமோ, அதாவது ஒரு ஹலாலான ஒருவர், ஹலால் என்பது முஹ்ரிம் அல்லாத ஒருவர், இஹ்ராமுடைய நிலையிலே இல்லாத ஒருவர் ஒரு பிராணியை வேட்டையாடுகிறார். அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. வேட்டையாடி அவர் யாருக்கு கொடுக்கின்றார்? இந்த முஹ்ரிமான நிலையில இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்கின்றார் என்றால், இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும், யாருக்காக இது வேட்டையாடப்பட்டது? இஹ்ராமிலே இருக்கின்ற ஒருவருக்காக வேண்டி இஹ்ராமில் இல்லாத ஒருவர் வேட்டையாடினால் அந்த பிராணியை சாப்பிடுவது இஹ்ராமிலே இருப்பவருக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. இஹ்ராமிலே இருக்கக்கூடிய ஒருவருக்காக வேண்டி வேட்டையாடினால் அது கூடாது. வகதாலிக யஹ்ருமு அலைஹி அக்லு ஸைதில் பர்ரி, அவர் சாப்பிடக்கூடாது. இதா ஸாதஹு பினஃப்ஸிஹி அவ் ஸாதஹுல் ஹலாலு மின் அஜ்ரிஹி. இதற்கு ஆதாரம் ஸஅப் இப்னு ஜஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஹிமார் வஹ்ஷி, ஜிப்ரா, வரி குதிரையை வேட்டையாடி பரிசாக கொடுக்கின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். அபுவா என்கின்ற அல்லது வத்தான் என்கின்ற இடத்திலே வைத்து. நபி அவர்கள் அதனை எடுக்கவில்லை, அதனை சாப்பிடவில்லை. அதற்கு காரணம், அவருடைய முகத்திலே நபி அவர்கள் தன்னுடைய அன்பளிப்பை எடுக்கவில்லை என்பது தெரிந்த பொழுது, அவருக்கு கவலை வந்த பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், "இன்னா லம் நருத்தஹு அலைக்க இல்லா அன்ன ஹுரும்." நாங்கள் ஏன் இதை உங்களிடமிருந்து எடுக்காமல் திருப்பி தந்தோம் என்றால், நாங்கள் இஹ்ராமுடைய நிலையிலே இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்காக, நபி அவர்களுக்காக வேட்டையாடப்பட்டது என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எடுக்கவில்லை. அதே நேரத்திலே ஒருவர் வேட்டையாடுகிறார். இஹ்ராமுடைய நிலையிலே இல்லாத ஒருவர் ஹரம் எல்லைக்கு வெளியிலே ஹரம் எல்லைக்குள்ளே வேட்டையாடக்கூடாது. ஹரம் எல்லைக்கு வெளியிலே வேட்டையாடுகின்றார். வேட்டையாடி தனக்காக வேட்டையாடுகிறார். பிறகு ஒரு இஹ்ராம் அணிந்த ஒருவரை, அதாவது இஹ்ராமுடைய நிலையில இருக்கின்ற ஒருவருக்காக
அதை சாப்பிட கொடுக்கின்றார். இப்படியான நிலை சாப்பிடலாம் என்றால் சாப்பிடலாம். என்றால் இஹ்ராமிலே உள்ளவருக்காக அது வேட்டையாடப்படவில்லை. ஒருவர் தனக்காக வேட்டையாடிய உண்டு. அவர் இஹ்ராமிலே இல்லாத ஒருவர். இப்படியான ஒருவர் இஹ்ராமிலுடைய நிலையிலே உள்ளவருக்கு பிறகு கொடுக்கின்றார். அங்கு வேட்டையாடுகின்ற பொழுது நோக்கம் இஹ்ராமிலே உள்ளவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. இவ்வாறான நிலையிலே சாப்பிடலாம் என்று கேட்டால் சாப்பிடலாம். இதற்கு அபூ கத்தாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அவர்களும் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிமார் வஹ்ஷி ஒரு வரிக்குதிரையை வேட்டையாடினார்கள். அவர் இஹ்ராமுடைய நிலையிலே இருக்கவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்திலே கேட்கின்றார்கள். நபி தோழர்களும் இஹ்ராமுடைய நிலையில இருந்தார்கள். நபி அவர்களோடு இருந்தவர்கள். உங்களிலே யாராவது அவருக்கு கட்டளை இட்டீர்களா? அல்லது செய்கினை மூலமாகவேனும் அவருக்கு நீங்கள் காண்பித்தீர்களா? வேட்டை பிராணி இருப்பதை. அப்போது நபி தோழர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் ஃபகுலு மா பகிய மின் லஹ்மி, அதில் உள்ள எஞ்சிய இறைச்சிகளை நீங்கள் சாப்பிடுங்கள். நபி அவர்களும் அங்கே சாப்பிட்டார்கள் என்பதை நாங்கள் அந்த சம்பவத்திலே பார்க்கின்றோம். இங்கே நபி அவர்கள் சாப்பிடுகிறார் என்றால் நபி அவர்களுக்காக, சஹாபாக்களுக்காக, இஹ்ராமினுடைய நிலையில இருப்பவர்களுக்காக அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேட்டையாடவில்லை. தனக்கு வேட்டையாடியதை அவர்களுக்காகவும் கொடுக்கின்றார்கள். இவ்வாறான நிலையிலே சாப்பிடலாம். சரி, ஒருவர் இஹ்ராமுடைய நிலையில இருக்கின்ற பொழுது வேட்டையாடி விட்டார். தரையிலே இருக்கக்கூடிய ஒரு பிராணி. இவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டார். அதனால் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே ஒரு மாத்திரமல்லாமல் அதற்கு அவர் பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்துலு ஸைத வ அன்தும் ஹுரும் வ மன் கதலஹு மின்கும் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉம் மிஸ்லு மா கதல மினன் நஅம். யார் இவ்வாறான ஒரு பிராணியை வேட்டையாடுகிறாரோ இஹ்ராமுடைய நிலையிலே, அவர் அதற்கு சமாந்திரமான ஒன்றை நஅம்கள் இருந்து, அதாவது ஆடு மாடு ஒட்டகங்களில் இருந்து அவர் என்ன செய்ய வேண்டும்? அ சாப்பிடக்கூடிய அந்த பிராணிகளிலிருந்து கொடுக்க வேண்டும். இதற்கு அது சமம் என்பதை யார் தீர்ப்பு கொடுக்க வேண்டும்? நீதமான 2 பேர். யஹ்குமு பிஹி தவா அத்லின் மின்கும். இருவர் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ஹதியன் மின்கும் ஹதியன் பாலிகல் கஅபா. இது எங்கே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்றால் கஅபா ஹரம் எல்லைக்குள்ளே கொண்டு போய் இது கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வேட்டையாடினால் அதற்கு குற்றப்பரிகாரமாக அவர்கள் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். அவு கஃபாரத்துன் தஆமு மசாகின், அதற்கு சமாந்தரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அதுலு தாலிக சியாமன், அல்லது அதற்கு பதிலாக நோன்பு நோட்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவுடைய 95வது ஆயாவிலே சொல்கின்றார். லியதூக வபால அம்ரிஹி, அவர் செய்த அந்த குற்றத்துக்கான தண்டனை அவர் சுவைப்பதற்காக. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இதற்கு முன்னால் அவ்வாறு நீங்கள் வேட்டையாடி இருந்தால் அது கடந்த காலத்திலே நடந்தது. அல்லாஹ் தஆலா அதனை மன்னித்து விட்டான். அஃபல்லாஹு அம்மா ஸலஃப் வ மன் ஆத, யார் இனிமேல் அவ்வாறான விஷயங்களை செய்கின்றாரோ, வேட்டையாடுகின்றாரோ, ஃபயன்தகிமுல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் தஆலா அவரை தண்டிப்பான். அல்லாஹ் தஆலா பாவம் செய்கின்ற பொழுது பாவத்துக்கான தண்டனையை கொடுப்பான். வல்லாஹு அஸீஸுன் இன்திகாம். இது சம்பந்தமாக வேட்டை பிராணிகளுடைய விஷயத்திலே எவ்வாறான அதற்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற முழுமையான விவரம் இந்த சிறிய புத்தகத்திலே வரவில்லை. எதிர்காலத்திலே வரக்கூடிய பெரிய புத்தகங்களிலே அதை நீங்கள் படிக்கலாம் என்பதை நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். இஹ்ராம் உடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், அதாவது உம்ரா செய்யக்கூடிய ஒருவர், அவர் இஹ்ராமுடைய நிலையிலே இஹ்ராமை ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நூலாசிரியர் பேசுகிறார். உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய உம்ராவை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு தொழுகைக்கு பின்னால் ஆரம்பிப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் செய்திருக்கிறார்கள். ஒரு ஃபர்லான தொழுகை அங்கே இருந்தால் ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டு இஹ்ராமை என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். மீகாத்திலே நீங்கள் வருகின்ற பொழுது ஃபர்லான தொழுகையுடைய நேரம் லுஹர் அல்லது அஸ்ர் தொழுகையுடைய நேரம் உதாரணமாக, அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் இஹ்ராமை ஆரம்பிக்கலாம். அது தொழுகைக்குரிய நேரம் அல்ல, ஃபர்ல் தொழுகைக்குரிய நேரம் அல்ல என்கின்ற இருக்கின்ற பொழுது நீங்கள் துஹா தொழுகையுடைய நேரமாக இருந்தால் துஹா தொழலாம், அல்லது வித்ரு தொழுகையுடைய நேரமாக இருந்தால் வித்ரு தொழலாம், அல்லது எந்த தொழுகையும் அங்கே தொழுவதற்குரிய ஃபர்லோ சுன்னத்தான தொழுகைகளோ இல்லை என்று இருக்கின்ற பொழுது நீங்கள் வுதுவுடைய 2 ரக்அத்களை தொழலாம். வுது செய்தால் 2 ரக்அத்கள் தொழுவது முஸ்தஹப். வுது செய்துவிட்டு நீங்கள் 2 ரக்அத்கள் தொழுது அந்த இடத்திலே இஹ்ராம் செய்வது முஸ்தஹப். இஹ்ராமுக்கென்று தனியான ஒரு தொழுகை இல்லை என்பதையும் நூலாசிரியர் சொல்கிறார். அடுத்த விடயம்,
இம்ரா செய்யக்கூடியவர் அவருடைய வாகனத்திலே ஏறி அமர்ந்து கிபிலாவை முன்னோக்கி இஹ்ராமை ஆரம்பிப்பது முஸ்தஹப். ஒருவர் தொழுது சலாம் கொடுத்ததற்கு பிறகு பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. மீகாத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல். அதைவிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்னவென்றால், அவர்கள் வாகனத்திலே ஏறி கிப்லாவை முன்னோக்கி வாகனத்தை நிறுத்தியதற்கு பிறகுதான் இஹ்ராம் செய்கிறார்கள். இது முஸ்தஹப். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே ஏறி அமர்ந்து, அது மாத்திரமல்லாமல் அங்கே அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை தக்பீர் செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஹ்ராமை ஆரம்பிக்கின்றார்கள். இஹ்ராமை ஆரம்பிக்க முன்னால் வாகனத்தில் ஏறி கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து, அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டு இஹ்ராமை ஆரம்பிப்பது. எப்படி இஹ்ராமை ஆரம்பிப்பது? உம்ராவுடைய இஹ்ராமை ஆரம்பிப்பது எப்படி என்றால், லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரா, நூலாசிரியர் சொல்கிறார், லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரா என்று சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முன்னால் நவைத்துல் இஅ்திமார், நான் உம்ரா செய்வதற்கு நியா வைக்கிறேன். இவ்வாறு நியாவை வாயால் மொழிவது கூடாது. நியா என்பது உள்ளத்திலே வரக்கூடிய ஒன்று. எண்ணம் என்பது, நியா என்பது உள்ளத்திலே வர வேண்டிய ஒன்று. நாங்கள் எவ்வாறு தொழுகைக்காக நியாவை உள்ளத்தினால் தான் எங்களுக்கு வர வேண்டுமோ, வாயினால் மொழியக்கூடாது. அதே போன்றுதான் இங்கே தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போன்று இங்கே உம்ராவை ஆரம்பிக்கின்ற பொழுது லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரா போன்ற வார்த்தைகளை சொல்கின்றோம். எனவே வாயினால் நியாவை முடிவது மார்க்கத்திலே இல்லாத புதிய விடயம் என்பதை நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். இப்போது நாம் இன்னொரு மசாலாவுக்கு வருவோம். தல்பியா, அதனுடைய நேரம், அதனுடைய சில சட்டங்களை பற்றி பார்ப்போம். ஒருவர் இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டார், உம்ரா செய்கிறேன் என்ற இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டார். இவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், தொடர்ந்து தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா என்பது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக் என்பதுதான் தல்பியா. இதான் நபி அவர்கள் சொன்ன தல்பியா. சில நபி தோழர்கள் இதை விட கூட்டி இருக்கிறார்கள். இனி அவ்வாறு கூட்டுவதிலும் பிழை அல்ல. நபி தோழர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் இதை விட கூடுதலாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். நபி அவர்கள் அதனை தடுக்கவில்லை. கூடுதலாகவும் என்ன செய்யலாம், நல்ல வார்த்தைகளை கொண்டு தல்பியா சொல்லலாம். தல்பியா சொல்கிற பொழுது தல்பியாவுடைய சப்தத்தை உயர்த்தி சொல்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. ஆனால் பெண்கள் தல்பியா சொல்கிற பொழுது சப்தத்தை அவர்கள் உயர்த்தக்கூடாது. எவ்வளவு நேரத்துக்கு தல்பியா சொல்ல வேண்டும் என்றால், தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரையிலே, மீகாத்திலே இஹ்ராமை ஆரம்பித்து மக்காவுக்கு சென்று காபாவுக்கு சென்று தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரையிலே கூட தல்பியா தொடரலாம். அதே போன்று இன்னொரு விடயம், ஒன்றாக கூட்டாக எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலிலே தல்பியா சொல்வதும் மார்க்கத்திலே இல்லை. அவ்வாறு செய்யவும் கூடாது. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்ற முறையிலே தல்பியா சொல்லிக் கொள்ளலாம். இன்னொருவர் சொல்கிற பொழுது நாங்களும் சொல்கிற பொழுது அது உடன்பட்டால் அது வேறு. அதல்லாமல் நாங்களாக விரும்பி ஒரே குரலிலே எல்லோரும் சேர்ந்து உண்டாக சொல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது அடுத்த மசாலாவுக்கு வருவோம். தவாஃப். தவாஃப் செய்யக்கூடிய முறையும், தவாஃபிலே கடமையான கட்டாயமாக செய்ய வேண்டியவையும் விரும்பத்தக்க விடயங்களையும் பற்றி பார்க்கலாம். ஒருவர் மக்காவுக்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் உம்ராவை ஆரம்பிப்பது அவருக்கு முஸ்தஹப். அவர் சற்று ஓய்வெடுத்து விட்டு காபாவுக்கு வந்து உம்ராவை செய்ய முடியும். இன்றைய காலத்திலே ஹோட்டல்கள் இருக்கின்றன, அதிலே அவர் ஓய்வெடுக்கலாம். அவர் விரும்பிய நேரத்தை வந்து காபாவிடத்திலே தவாப் செய்ய முடியும். ஆனால் மக்காவுக்கு வந்தவுடனே ஆரம்பமாக உம்ராவை அவர் ஆரம்பிப்பது விரும்பத்தக்கது. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்று காபாவை நோக்கி சென்று ஹஜருல் அஸ்வத் இடத்திலே தான் உம்ராவை ஆரம்பிப்பார் என்பதை நூலாசிரியர் சொல்கிறார். அதே நேரத்திலே பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் நாங்கள் ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம். பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக், அஊது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வசுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த துஆக்களை ஓதலாம். அதே போன்று அங்கேயும் ஓதலாம், பிரச்சனை இல்லை. நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், ஹஜருல் அஸ்வத் இடத்திலே முதலாவது வந்து அவருக்கு ஹஜருல் அஸ்வதை அவரால் முடியுமாக இருந்தால் முத்தமிடுவார். அல்லது
ஹஜருல் அஸ்வதை தன்னுடைய கையினால் தொட்டு கையை முத்தமிட்டுக் கொள்வார், அல்லது தடியினால் தொட்டு தடியை முத்தமிட்டுக் கொள்வார், அல்லது ஹஜருல் அஸ்வதுக்கு நேரே வந்து ஹஜருல் அஸ்வதை நோக்கி கையினால் செய்கினை செய்வார். அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். கையினால் செய்கினை செய்து கையை முத்தமிடுவது இல்லை. கையினால் செய்கினை. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் பக்கத்துல இருந்தால் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடலாம். அது சற்று தொலைவில் இருந்தால் தொட முடியுமா இருந்தால் கையால் தொட்டு முத்தமிடலாம். கையாலும் தொட முடியாவிட்டால் ஒரு தடியினால் தொட்டு தடியை முத்தமிடலாம். அங்கே மற்றவர்களுக்கு அது இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால், அல்லது நம்மளால் நெருங்க முடியாது என்று இருக்கிற பொழுது தூரத்திலே இருந்து, இதெல்லாம் முஸ்தஹப், தூரத்திலே இருந்து செய்கினை செய்தலாம். எனவே இவ்வாறு செய்கின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். பிறகு அவருடைய தவாஃபை ஆரம்பிப்பார். ஹஜருல் அஸ்வத் இடத்திலிருந்து தவாஃபை ஆரம்பிப்பார். காபா அவருடைய இடது கை பக்கம் இருக்கும். இடது பக்கமாக அவர் சுற்றுவார். காபா இடது கை பக்கம் இருக்கும். ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃப் ஆரம்பமாகும். ஹஜருல் அஸ்வத் இடத்திலே வந்து அந்த தவாஃப் முடிவடையும். ஹஜருல் அஸ்வத் இருப்பது ஒரு ருக்குன், ஒரு மூலை. அந்த மூலையில இருந்து ஆரம்பித்து அந்த மூலையிலே அது முடிக்கப்பட வேண்டும், ஒரு கோணம். இவ்வாறு 7 முறை சுற்றுவதைத்தான் தவாஃப் என்று சொல்கிறோம். 7 சுற்றுகள் சுற்றுவதைத்தான் ஒரு தவாஃப். உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் 7 முறை சுற்ற வேண்டும். ஒவ்வொரு சுற்றிலும் அவர் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது, அவர் முடியுமாக இருந்தால் முத்தமிடுவது, அல்லது அதனை கையால் தொடுவது, அல்லது தடியினால் தொடுவது, கையை முத்தமிடுவது, தடியை முத்தமிடுவது, அல்லது நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று செய்கினை செய்வது, அதை போன்று அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது முஸ்தஹப் ஒவ்வொரு சுற்றிலும். ஹஜருல் அஸ்வத் அந்த மூளைக்கு முன்னால் இருக்கக்கூடிய, அந்த இடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மூளை இருக்கிறது, ஒரு கோணர் இருக்கிறது. அதிலே அதற்கு நாங்கள் ருக்குனுல் யமானி, அந்த ருக்குனுக்கு ருக்குனுல் யமானி என்று சொல்லுவோம். ருக்குனுல் யமானியை முத்தமிடுவது முஸ்தஹப் அல்ல. அங்கே முத்தமிடுவதில்லை. நபி அவர்கள் அவ்வாறு முத்தமிட்டதாக இல்லை, செய்கினை செய்ததாகவும் இல்லை. ஆனால் கையால் மாத்திரம் என்ன செய்யலாம்? ருக்குனுல் யமானியை தொடலாம். அதுவும் முடியாவிட்டால் அதை விட்டு போய்விடலாம். அதல்லாமல் அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம் பக்கத்தை நோக்கி இருக்கின்ற 2 ருக்குன்கள், அதாவது அந்த அரைவட்டத்தோடு இருக்கின்ற, அந்த ஹிஜ்ரோடு இருக்கின்ற 2 ருக்குன்கள், அதனை எந்த வகையிலும் தொடுவதோ முத்தமிடுவதோ அல்லது செய்கினை செய்வதோ எல்லாம் மார்க்கத்திலே இல்லை. அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் முதல் 3 சுற்றுக்களிலும் அவர் ரமல் செய்வது முஸ்தஹப். ரமல் என்றால் என்ன என்றால் விரைவாக சுற்றுவது. கால் எட்டுக்களை பக்கத்திலே வைத்து மிக சற்று விரைவாக 3 சுத்துக்களை சுத்துவதுதான் ரமல் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முடியுமாக இருந்தால் என்றால், சன நெரிசல்கள் இருக்கின்ற பொழுது முடியாமல் இருக்கும், அல்லது சற்று தூரமாகி விலகி சென்று இவ்வாறு 3 சுற்றுக்களையும் ஒருவர் விரைவாக சுற்ற முடியுமாக இருந்தால் அது நல்லது, இது முஸ்தஹப். ஏனைய 4 சுற்றுகளையும் சாதாரணமாக நடந்து சுற்ற வேண்டும். பெண்களை பொறுத்தவரையிலே பெண்கள் ரமல் செய்வது அவர்களுக்கு முஸ்தஹப் அல்ல, அவர்கள் சாதாரணமாக நடந்துதான் செல்ல வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்றால், தவாப் செய்யக்கூடியவர் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது, துஆக்களை முடியுமான அளவு துஆக்களை கேட்டுக்கொள்வது முஸ்தஹப். ஆனால் அங்கே தவாஃபுக்கென்று எந்த ஒரு பிரத்யேகமான திக்ரும் கிடையாது. ஒவ்வொரு சுற்றிலும் இந்த திக்ர் என்று சிலர் வைத்துக் கொண்டிருப்பார்கள். நபி அவர்களை தொட்டும் எந்த ஒரு பிரத்யேகமான திக்ரும் வரவில்லை. எனவே நாங்கள் விரும்பிய திக்ர்களை செய்து கொள்ளலாம், குர்ஆனை ஓதலாம், அதே போன்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கலாம். அடுத்ததாக தவாப் செய்பவர் அவர் தஹாராவோடு இருக்க வேண்டும் என்று நூலாசிரியர் சொல்கிறார். சுத்தமாக இருக்க வேண்டும், உதுவோடு இருக்க வேண்டும். உது இல்லாமல், தஹாரா இல்லாமல் தவாப் செய்வது செல்லுபடியாகாது என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது ஒருவர் பெருந்தொடக்கில இருந்தால், குடிக்க வேண்டிய கடமை இருந்தால் அவர் தவாப் செய்ய முடியாது, அது மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்திலே ஒருவருக்கு உது இல்லாமல் இருக்கிற, உது முறிந்து விட்டது, இவ்வாறான நிலையிலே ஒருவர் தவாஃபை தொடரலாமா அல்ல உது இல்லாமல் தவாஃபை ஆரம்பிக்கலாமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலான அறிஞர்கள்
கருத்து கட்டாயமாக உது செய்ய வேண்டும் என்பது. இது சம்பந்தமான விரிவான ஆதாரங்களை இங்கே நாங்கள் விவாதிப்பதற்கு இல்லை என்றால் இது ஒரு சிறிய நூல். அதனால் நூலாசிரியருடைய கருத்து அவர் கட்டாயமாக உது செய்திருக்க வேண்டும். அதுதான் பேணுதலானது. பேணுதலானதும் என்னென்றால் உதுவோடு இருப்பது என்றால் தவாஃப் முடிந்ததற்கு பிறகு ஒருவர் 2 ரக்காக்கள் தவாஃபுடைய சுன்னா தொழ வேண்டி இருக்கிறது. எனவே அந்த 2 ரக்காக்களையும் அவர் தொழ வேண்டும் என்பது அதற்கு உது கட்டாயம். அதற்கு உது கட்டாயம். ஆனால் சில அறிஞர்கள் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்று, இமாம் தைமியா போன்றவர்களுடைய கருத்து உது எடுக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான ஆதாரம் இல்லை என்பது அவர்களுடைய கருத்து. இன்னும் சிலர் இல்லை சில ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார். எனவே நாம் இந்த கருத்து வேறுபாட்டில் இருந்து வெளியேறுவதற்காக என்ன செய்யலாம்? உது எடுத்துக்கொள்வது நல்லது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ்கள் தெரியும். புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹஜ்ஜத்துல் வதாவிலே அவர்கள் மாதவிடாய் அவர்களுக்கு ஏற்பட்டது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹாதா ஷைஉன் கத்தபஹுல்லாஹு அலா பனாத்தி ஆதம். ஆதமுடைய பெண்மக்களுக்கு அல்லாஹ் தஆலா விதித்த ஒரு விடயம் இது. இஃபாலி மா யஃபலுல் ஹாஜ். ஒரு ஹாஜ் செய்யக்கூடிய விடயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். கைர அல்லா ததூஃபி பில் பைத்தி. ஆனாலும் கஅபாவை நீங்கள் தவாப் செய்யக்கூடாது. ஹத்தா தத்ஹுரி. நீங்கள் சுத்தமாகும் வரையிலே. எனவே மாதவிடாயில் உள்ள பெண்கள் கஅபாவை தவாப் செய்யக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். இத்திபா. தவாப் செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய ஆடையை இத்திபா என்று சொல்லப்படக்கூடிய முறையிலே அணிந்து கொள்வது முஸ்தஹப். அதாவது 7 சுற்றுகளிலும் தவாஃப் முடிகின்ற வரையிலே இத்திபா முஸ்தஹப். இத்திபா என்றால் அதாவது தவாஃபுக்கு முன்னாலோ அல்லது தவாஃபு முடித்ததற்கு பிறகோ இத்திபாவுடைய நிலை நீடிக்கக்கூடாது. நீடிப்பது முஸ்தஹப் அல்ல. தவாஃப் செய்கின்ற நேரத்திலே தான் அது அவசியம். தவாஃப் முடிந்ததற்கு பிறகு தொழுகின்ற நேரத்திலே தோல் பூஜ்ஜத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது வலது பக்க தோல் பூஜ்ஜத்தை வெளிப்படுத்துவதுதான் அந்த இத்திபா. வலது பக்க தோல் பூஜ்ஜத்துக்கு கீழால், அக்குளுக்கு கீழால் மேலாடை வைத்து அந்த மேலாடையுடைய இரண்டு பக்கங்களையும் 2 தொங்கல்களையும் இடது பக்க தோல் பூஜ்ஜத்திலே போட்டுக் கொள்வது. இதன் மூலமாக வலது பக்க தோல் பூஜ்ஜம் திறந்திருக்கும். இதன் இத்திபா. அடுத்ததாக தவாப் செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய தவாஃபிலே ஹிஜ்ர் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. ஹிஜ்ர் என்பது ருக்னுல் யமானி, அதே போல ஹஜருல் அஸ்வத் 2 அந்த மூலைகள் அல்லாமல் அடுத்த 2 மூலைகளுக்கு இடத்திலே நீங்கள் ஒரு அரைவட்டம் போன்ற ஒரு அமைப்பை பார்ப்பீர்கள். இதுதான் ஹிஜ்ர். இந்த ஹிஜ்ருக்கு உள்ளால் ஒரு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அங்கே மறைத்து வைத்திருப்பார்கள் என்று பெரும்பாலும். அதற்குள்ளால் போய் என்ன செய்யக்கூடாது? அந்த கஅபாவுடைய மூலைகளோடு சேர்த்து ஒருவர் தவாப் செய்யக்கூடாது. ஏனென்றால் ஹிஜ்ர் என்பதும் கஅபத்துல்லாவுக்கு உள்ளே வர வேண்டிய ஒரு பகுதி. குறைஷிகள் அதை கட்டுகின்ற பொழுது என்ன செய்து விட்டார்கள்? அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதனால் அதனை விட்டு கஅபாவை சுருக்கி கட்டிவிட்டார்கள். இல்லை என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின அடிப்படையிலே அந்த ஹிஜ்ரும் கஅபாவுக்கு உள்ளே வர வேண்டிய பகுதி. எனவே நாங்கள் கஅபா அதுக்குள்ளே நீங்கள் சுற்றினால், அதற்குள்ளால் நீங்கள் சுற்றினால், ஹிஜ்ரை நீங்கள் தாண்டாமல் ஹிஜ்ருக்கும் கஅபாவுக்கும் இடையால் நீங்கள் சென்று விட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் கஅபாவை சுற்றியதாக மாறாது. முழுமையாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கஅபாவை சுற்ற வேண்டும் என்றால் ஹிஜ்ரையும் தாண்டி நீங்கள் சுற்ற வேண்டும். இது ஒரு விடயம். இது கட்டாயம். அதே போன்று நூலாசிரியர் சொல்கிறார், ஒருவருக்கு சந்தேகம் வருகிறது. நான் எத்தனை சுற்று சுற்றினேன்? 5ஆ 4ஆ என்று சந்தேகம் வந்தால் 4 குறைந்ததை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக குறைந்ததை எடுத்துக்கொண்டால் அவருக்கு எதுவும் தவறி செல்லாது. அதே நேரத்திலே வஸ்வாஸை கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு வஸ்வாஸ் இருக்கும். எவ்வளவுதான் சுற்றினாலும் அவர்கள் இன்னும் நான் சரியாக சுற்றவில்லை. இவ்வாறு இதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஷைத்தான் சில பேரை வஸ்வாசுக்குள் உட்படுத்துவான். அதே போன்று நீங்கள் எங்கேயும் சுற்றலாம். பள்ளிவாசலிலே எந்த பகுதியில் நீங்கள் கஅபாவோடு நெருக்கமான பகுதியிலும் சுற்றலாம், அல்லது சற்று தூரமாக விலகிச் சென்று பள்ளிவாசலுக்குள்ளாலும் நீங்கள் சுற்றலாம். மத்தாஃபிலே எந்த இடத்திலேயும் நீங்கள் சுற்றலாம். கஅபாவுக்கு நெருக்கமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால்
காபாவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக ஒருவர் சுற்றுகிறாரோ அந்த அளவுக்கு சிறந்தது. காபாவுக்கு அவர் நெருக்கமாக இருக்கின்றார். அதே போன்று இன்னொரு விடயத்தை நூலாசிரியர் சொல்கின்றார். ஒவ்வொரு ஒரு சுற்றும் அடுத்த சுற்றுக்கும் இடையிலே நிறைய நேரம் விடக்கூடாது. ஒரு சுற்றை சுற்றினால் அதற்கு அடுத்ததாக தொடர்ச்சியாக அடுத்த சுற்றை சுற்ற வேண்டும். அவற்றுக்கு இடையிலே நியாயமான காரணம் இல்லாமல் பிரிக்கக்கூடாது. ஆனால் தொழுகைக்காக இக்காமா சொல்லப்பட்டு விட்டது, அல்லது ஒருவருடைய உது முறிந்து விட்டது, அல்லது ஒருவருக்கு அவர்கள் கழிவறைக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது, அல்லது ஒருவர் களைப்பாகின்றார், அதனால் ஓய்வெடுக்கின்றார். இவ்வாறான நிலைகளிலே அவர் எந்த இடத்திலே விட்டாரோ அந்த இடத்திலே இருந்து ஆரம்பிக்கலாம். 2 சுற்றுகளை சுற்றி விட்டார்கள் என்றால் அந்த மூன்றாவது சுற்றை அவர் என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். எந்த இடத்திலே நிறுத்தினாரோ அந்த இடத்திலே இருந்து திரும்பவும் அவர் அந்த தவாஃபை பூரணப்படுத்தலாம். முதலிலே இருந்து வர வேண்டும் என்பது அல்ல. முதல் ஆரம்பத்திலிருந்து வர வேண்டும் என்பது அவசியமில்லை. சரி, இப்போது ஒருவர் 7 சுற்றுக்களை சுற்றினால் அவர் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய தவாஃபை முடித்துவிட்டு அவர் தவாஃபுக்குரிய 2 ரக்காக்களை தொழ வேண்டும். இது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று நூலாசிரியர் சொல்கிறார். இது வாஜிப் அல்ல. அதனால் மகாம் இப்ராஹிம் என்கின்ற அந்த மகாம் இப்ராஹிம்க்கு பின்னால் தான் இதை தொழுவது முஸ்தஹப். மகாம் இப்ராஹிமுக்கு சற்று அதுக்கு நேராக பின்னால் சற்று தொலைவில் சென்று தொழவும் முடியும் என்று நூலாசிரியர் சொல்கிறார். அதே நேரத்திலே மகாம் இப்ராஹிமுக்கு நேராகவோ மகாம் இப்ராஹிம் பக்கத்திலோ அதுக்கு பின்னால் நீங்கள் தொழாமல் பள்ளிவாசலில் நீங்கள் எங்கு தொழுதாலும் அது செல்லுபடியாகும் என்பதும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த 2 ரக்காக்களிலும் முதல் ரக்காவிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல்யாயுல் காஃபிரூன் சூராவும், 2வது ரக்காவிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவும் ஓதுவது முஸ்தஹப். மக்காவிலும் தான் தொழுகையாளிகளுக்கு முன்னால் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு முன்னால் ஹரம்லேயாக இருந்தாலும் தாண்டி செல்லக்கூடாது. இது எல்லா இடத்திலும் தடை செய்யப்பட்ட ஒன்று, எங்களுக்கு தெரியும். ஆனால் அவ்வாறு தாண்டி செல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வரும் என்றிருக்கின்ற பொழுது, அங்கே தேவை இருக்கின்ற பொழுது ஹரம்லே என்ன செய்கிறார்கள்? தாண்டி செல்லலாம். அதனால் பாதிப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு பாதிப்பு வரும் சில நேரத்திலே தாண்டி செல்லாமல் அந்த இடத்திலே நிற்கின்ற பொழுது. அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். இப்போது நாங்கள் தவாஃப் சம்பந்தமாக பார்த்து விட்டோம். அடுத்ததாக உம்ராவிலே செய்ய வேண்டிய கடமை, உம்ராவுடைய முக்கியமான பகுதி சை. சஃபா மர்வாவுக்கு இடையிலே சை செய்வது. அதிலே எதுவெல்லாம் செய்வது முஸ்தஹப் என்பதை நூலாசிரியர் இங்கே விளக்கி இருக்கிறார். தவாஃபை முடித்து தவாஃபுக்குரிய 2 தொழுகைகளையும் முடித்ததற்கு பிறகு ஒருவர் மீண்டும் ஹஜருல் அஸ்வதுக்கு வந்து ஹஜருல் அஸ்வதை தொடுவது, அவரால் முடியுமாக இருந்தால் ஹஜருல் அஸ்வதை தொடுவது விரும்பத்தக்கது. பிறகு அவர் சஃபா மலையை நோக்கி செல்வார். சஃபா மலைக்கு நெருங்குகின்ற பொழுது இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷாயிரில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். அதோடு அது குர்ஆனுடைய வசனம், இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷாயிரில்லாஹ். அதை தொடர்ந்து நபி அவர்கள் சொல்வதை போன்று நப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி என்றும் சொல்ல வேண்டும். இது முஸ்தஹப். அல்லாஹு தாலா ஆரம்பித்ததை கொண்டு நாங்களும் ஆரம்பிக்கணும். என்றால் அல்லாஹு தாலா சஃபாவை கொண்டு ஆரம்பித்திருக்கு. இன்ன சஃபா, நிச்சயமா சஃபாவும் வல் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை. சஃபா மலைக்கு வரக்கூடிய ஒருவர் என்ன செய்வார்? முதலாவது அல்லாஹ் ஆரம்பித்ததை போல சஃபாவில் தான் ஆரம்பிக்க வேண்டும். சஃபா மலையிலே அவர் சற்று ஏறுவார். ஏறி காபாவை முன்னோக்குவார். காபாவை காண்கின்ற பொழுது காபாவை முன்னோக்குவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள். பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்தி அல்லாஹு தாலாவை தக்பீர் செய்வார். பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்ற திக்ரை சொல்வார். இவ்வாறு இந்த திக்ரை சொல்லிவிட்டு அவர் விரும்பிய துஆக்களை கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். அவர் விரும்பிய துஆக்களை அவர் அந்த இடத்திலே நீண்ட நேரம் கேட்கலாம். இவ்வாறு 3 முறைகள் செய்வார்கள். ஒவ்வொரு திக்ருக்கு பிறகும் அல்லாஹ்விடத்திலே
துஆ கேட்பது. 3வது முறை அவர் திக்ர் ஓதியதற்கு பிறகு ஹதீஸுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவ்வாறு மர்வாவுக்கு இறங்கிச் செல்வது இருக்கிறது. அவற்றுக்கு இடையிலே, அந்த திக்ர்களுக்கு இடையிலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார். நூலாசிரியர் சொல்கிறார், இவ்வாறு 3 முறை செய்வார். திக்ரை ஓதிவிட்டு துஆ கேட்பதை 3 முறை செய்வார் என்று நூலாசிரியர் சொல்லியிருக்கார். நூலாசிரியருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது 3வது முறையும் அவர் துஆ செய்வார் என்பதை என்றுதான் தெரிகிறது. ஆனாலும் பல அறிஞர்கள் 2 முறை துஆ செய்வதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், அவற்றுக்கு இடையிலே துஆ செய்வார்கள் என்ற வார்த்தை அந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறதுனால். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், ஒருவர் சஃபாவுக்கு வந்து விட்டார், சையை ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் முஸ்தஹப்பானது. சஃபாவிலே இருந்து மர்வாவை நோக்கி போவது மாத்திரம்தான் இங்கே கடமை. இவ்வாறு 7 முறை செய்வது. பிறகு மர்வா மலையை நோக்கி ஒருவர் சஃபா மலையிலே இருந்து இறங்கி செல்கின்றார். மர்வா மலை வரையிலே அவர் சென்று மர்வா மலையிலே ஏறி சஃபா மலையிலே என்ன செய்தாரோ அதே போன்று அங்கேயும் செய்வார். அந்த திக்ர், அந்த துஆ இவற்றையெல்லாம் செய்வார். கபாவை முன்னோக்குவது. சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே ஒருவர் செல்கின்ற பொழுது அவர் நடந்துதான் செல்வார். அதே நேரத்தில் அங்கே பள்ளத்தாக்கிலே வைத்து மாத்திரம் சற்று விரைவாக செல்வார், சை செய்வார். இந்த பள்ளத்தாக்குக்கு அடையாளமாக இன்று பச்சை நிற அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கும். பச்சை நிறத்திலே லைட்டுகள் போடப்பட்டிருக்கும். அந்த இடத்திலே விரைவாக செல்ல வேண்டும். ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலே அந்த இடத்திலும் அவர்கள் நடந்துதான் முழு சையிலும் அவர்கள் சஃபா மர்வாவுக்கு இடையிலே நடந்துதான் செல்வார்கள். சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓதுவதற்கென்று எந்த ஒரு குறிப்பிட்ட திக்ரும் இல்லை. இந்த திக்ரைத்தான் ஓத வேண்டும். ஆனால் தவாஃபுக்கு, அந்த சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஒருவர் சை செய்கின்ற பொழுது, நடந்து செல்கின்ற பொழுது அவர் விரும்பியதை கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் கொண்டு அவர் விரும்பியதை செய்யலாம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் விரும்பிய துஆக்களை கேட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக மர்வாவிலிருந்து சஃபாவை நோக்கி அவர் வருவார். அவர் சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி போனால் அவருடைய ஒரு சுற்று, திரும்பவும் மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருகின்ற பொழுது சஃபாவை வந்து சேர்ந்தால் 2வது சுற்று. வருகின்ற வழியிலும் நடக்க வேண்டிய இடத்தில் நடந்தும், எந்த இடத்திலே அந்த பச்சை நிற அடையாளங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே விரைவாக செல்ல வேண்டும், இவ்வாறு தான் செய்து கொள்வார். அவர் திரும்பவும் சஃபாவுக்கு வந்து சேர்கிற பொழுது 2 சுற்றுக்களை முடித்தவராக கருதப்படுவார். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போவது ஒரு சுற்று, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு திரும்பி வருவது 2வது. 2 முடிந்தது. இவ்வாறு 7 சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். 7வது எங்கே முடியும் என்றால், 7வது சை மர்வாவிலே தான் முடியும். சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஒருவர் சை செய்கின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது அங்கே அவர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. சைக்கு தஹாரா நிபந்தனை அல்ல. அதே போன்றுதான் மலைக்கு மேலே ஏற வேண்டும் என்பதும் கட்டாயம் அல்ல. மலையிலே சற்று ஏறி காபாவை முன்னோக்குவது முஸ்தஹப் தான், அது கட்டாயம் அல்ல. ஏனால் சஃபா மர்வாவுக்கு இடையிலே நீங்கள் தவாப் செய்யுங்கள் என்பதைத்தான் எங்களுக்கு குர்ஆன் சுட்டிக்காட்டி இருக்கிறது. தவாப் செய்வதைத்தான் குர்ஆன் சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஹதீஸ்களும் அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவர் சஃபா மலையுடைய அடிவாரத்துக்கு, மர்வா மலையுடைய அடிவாரத்துக்கு சென்றால் போதுமானது. மேலே ஏறுவது என்பது முஸ்தஹப் தான், சற்று ஏறுவது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், தவாப் செய்யக்கூடிய ஒருவர் அல்லது சை செய்யக்கூடிய ஒருவர், அவர் களைப்பு வந்தோ அல்லது தேவை நிமித்தமாக ஓய்வெடுக்கின்றார். இவ்வாறு ஓய்வெடுக்கலாமான்னு கேட்டால் ஓய்வெடுக்கலாம், அவருக்கு அதிலே அனுமதி இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்கள் திரும்பவும் அந்த தவாஃபை அல்லது சையை ஆரம்பிக்கின்ற பொழுது விட்ட இடத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். விட்ட இடத்திலே இருந்து ஆரம்பிப்பது அவசியம். அடுத்ததாக உம்ராவிலிருந்து விடுபடுவது எப்படி? உம்ராவிலிருந்து 7 முறை அவர் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே சென்றால் அவருடைய சை முடிவடைந்து விடும். முடிவடைந்தவுடனே அவர் என்ன செய்யலாம்? அவருடைய முடியை மலித்துக் கொள்ளலாம் அல்லது முடியை குறைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்தால் அவருடைய தவாஃபிலிருந்து, அதாவது உம்ராவிலிருந்து அவர் விடுபட்டவராகி விடுவார். இஹ்ராமை அவருக்கு
எஹ்ராமுடைய நிலையிலே இருந்து அவர் விடுபட்டு விடுவார். அவருக்கு எஹ்ராமுடைய நிலையிலே தடை செய்யப்பட்டதெல்லாம் அனுமதிக்கப்படும். முடியை மலித்துக் கொள்வதுதான் சிறப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை மலித்துக் கொள்பவர்களுக்கு 3 முறை துஆ கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறும், அவர்களுக்கு அருள் புரியுமாறும். முடியை குறைத்துக் கொள்பவருக்கு 3வது முறை ஒரே ஒரு முறை தான் என்ன செய்கிறார்கள்? துஆ கேட்டிருக்கின்றார்கள். பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய முடிகளை மடித்துக் கொள்வது கூடாது. பெண்கள் அவர்களுடைய முடிகளை அந்த முடியுடைய நுனியினால் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ அல நிஸாஇல் ஹல்க், பெண்கள் மீது முடியை மலிப்பது இல்லை, கடமை இல்லை. வ இன்னமா அல நிஸாஇத் தக்ஸீர், பெண்களுக்கு கடமையாவதெல்லாம் அவர்கள் முடியை குறைத்துக் கொள்வதுதான். எனவே ஒருவர் இவ்வாறு செய்தால் அவருடைய உம்ராவை அவர் பூர்த்தி ஆக்கியதாக ஆகிவிடும். உம்ராவுடைய அர்கான்கள் என்ன என்பதை பற்றி நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். உம்ராவுக்கு 3 ருக்குன்கள் இருக்கின்றன. ஒன்று இஹ்ராம். ருக்குன் என்பது அந்த வணக்கத்துடைய பிரதானமான பகுதி. அந்த ருக்குனை விட்டால் அந்த வணக்கம் செல்லுபடியாகாது. அந்த வணக்கத்தை விட்ட மாதிரி தான் இருக்கும். எனவே உம்ராவிலே இருக்கக்கூடிய அந்த 3 ருக்குன்களும் என்ன என்றால், ஒன்று இஹ்ராம். இஹ்ராம் செய்வது ருக்குன். 2வது ருக்குன் தவாஃப். 7 முறை காபாவை நூலாசிரியர் சொல்கிறார் சுத்தமான நிலையிலே தஹாராவுடன் சுற்றுவது. 3வது சஃபா மர்வாவுக்கு இடையிலே சுற்றி வருவது. 7 முறை சுற்றுவது. எங்களுக்கு தெரியும் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு 1, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வரும்பொழுது 2, இவ்வாறு 7 செய்வது. இது 3ம் தான் ருக்குன்கள், உம்ராவுடைய ருக்குன்கள். பிறகு அவர் முடியை மலிப்பதன் மூலமா அல்லது குறைத்துக் கொள்வதன் மூலமாக தஹல்லுல் ஆகுவார், இஹ்ராமிலிருந்து விடுபடுவார். இது ருக்குன்களில் உள்ளது அல்ல, இது வாஜிப், கட்டாயம். ஆனால் இது ருக்குனா என்று கேட்டால் இது ருக்குன் அல்ல. அடுத்ததாக சில முக்கியமான விடயங்களை நூலாசிரியர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். அதிலே ஒன்று கவனிக்க வேண்டிய விடயங்கள். தவாப் செய்கின்ற பொழுது 2வது மாடியிலே 3வது மாடியிலே கூட தவாப் செய்ய முடியும். கிரவுண்ட் ஃப்ளோரிலே தான் தவாப் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. என்றால் ஒரு இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அந்த இடத்தை சார்ந்ததாகத்தான் அமையும். அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டது, அந்த இடத்துக்குரியது, அதை பின்தொடரக்கூடியது. அந்த வகையில 2வது மாடி 3வது மாடியில் எல்லாம் தவாப் செய்வது அனுமதிக்கப்பட்டது. அடுத்ததாக தவாப் செய்கின்ற பொழுது ஒருவர் வாகனத்திலே வண்டியிலே தவாப் செய்வதற்கும் முடியும். ஆனாலும் நடந்து தவாப் செய்வது சிறந்தது என்று நூலாசிரியர் சொல்கிறார். அதே நேரத்திலே ஒருவருக்கு கஷ்டமாக இருந்தால் அவர் வாகனத்திலே தவாப் செய்வது அவருடைய விஷயத்திலே அவருக்கு சிறந்தது. எனவே அங்கு தேவையில்லாமல் நாம் சிரமப்பட வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஒருவருக்கு நடந்து செல்வதிலே சிரமம் இருக்கிறது என்றால் அவர் ஒரு வாகனத்திலே தவாப் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே தவாப் செய்திருக்கின்றார்கள். அதனால் வாகனத்திலே தவாப் செய்வது சிறந்தது. இன்று எங்களுக்கு தெரியும் அதற்கான பல ஏற்பாடுகள் இருக்கின்றன. வீல் சேர் இருப்பதை போல இன்னும் தவாப் செய்வதற்கான வாகனங்கள் இருக்கின்றன. அந்த வாகனங்களிலே முடியாத ஒருவர் தவாப் செய்வது அவருக்கு நல்லது. 3வது விடயம் நூலாசிரியர் சுட்டிக்காட்டுவது, தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தொழுகை நிலைநாட்டப்பட்டால் அவர் மக்களோடு சேர்ந்து தொழ வேண்டும். இக்காமா சொல்லப்படுகிறது, மக்களோடு சேர்ந்து அவர் தொழ வேண்டும். பின்னர் அவர் விட்ட இடத்திலே இருந்து அந்த தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அல்லது அவருக்கு எந்த இடத்திலே விட்டார் என்பது தெளிவாகவில்லை என்றால் என்ன செய்யலாம்? அவர் அந்த தவாஃபை அவர் திரும்பவும் என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். உதாரணமாக 2 சுற்றுக்கள் சுற்றிவிட்டார், 3வது சுற்றின் இடையிலே அங்கே அவருக்கு இகாமா சொல்லப்பட்டு விட்டது, மக்களோடு சேர்ந்து தொழுகிறார். எந்த இடத்திலே நான் விட்டேன் தவாஃபை என்பது அவருக்கு மறந்து விட்டால் திரும்பவும் ஹஜர் அல்-அஸ்வதுக்கு இடத்திலே சென்று அவர் 3வது சுற்றை என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். 4வது விடயம், ஒரே நாளையிலே பல உம்ராக்களை செய்வது அல்லது அடுத்தடுத்த நாட்களிலே தொடர்ந்தேர்ச்சியாக உம்ராக்களை செய்வது கூடாது.
அந்த ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையிலே ஒரு சஃபர் பிரயாணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்தேர்ச்சியான உம்ராக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நபித்தோழர்களோ செய்யவில்லை. அது ஒரு ஹைராக இருந்தால், நலவாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் அவ்வாறு செய்திருப்பார்கள் என்பதை நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இதை நாங்கள் இதற்கு முன்னாலும் பேசியிருக்கிறோம். அதே நேரத்தில் நூலாசிரியர் சொல்கிறார், ஒரு மனிதர் ஒரு உம்ராவுக்கு பிறகு இன்னொரு உம்ரா செய்வதாக இருந்தால், ஒரு பயணத்துக்கு பிறகு அவர் உம்ரா செய்வது பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு நீண்ட ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவருடைய முடி மடித்த முடி முளைக்கின்ற அளவுக்குள்ள அந்த நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே சம்பந்தமாக அறிஞர்கள் சொன்ன சில விஷயங்களை பார்த்திருந்தோம். அதனை நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். இப்போது நாம் இன்னொரு மசாலாவுக்கு வருவோம். உம்ராவையும் ஹஜ்ஜையும் முறிக்கக்கூடிய விடயங்களை பற்றி நாம் பார்ப்போம். இந்த பாடத்தில் நாம் கடைசியாக இதைத்தான் பார்க்கின்றோம். உம்ராவும் ஹஜ்ஜும் ஜிமா செய்வதன் மூலமாக, உடலுறவு கொள்வதன் மூலமாக பாத்திலாகிவிடும். உம்ராவுள்ள இருக்கக்கூடிய ஒருவர் இஹ்ராம் களைவதற்கு முன்னால், ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒருவர் இஹ்ராம் களைவதற்கு முன்னால் உடலுறவு கொண்டால் அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா பாத்திலாகிவிடும். இது இஜ்மா, இது உலமாக்களுடைய ஏகமானதான கருத்து. இதிலே மாற்று கருத்து இல்லை. சூரத்துல் பக்ராவுடைய 197வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள், அந்த மாதங்களில் ஹஜ் செய்ய வேண்டும். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அவர் ஹஜ்ஜிலே ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர், ஹஜ்ஜை ஆரம்பித்த ஒருவர் அதிலே உடலுறவு கொள்வது, பாவம் செய்வது, விதண்டாவாதத்தில் ஈடுபடுவதெல்லாம் கூடாது என்று சொல்கின்றார். இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, ஹஜ் ஜிமாவை கொண்டு முறிவடைந்து விடும். இதனை இப்னு முன்திர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சுட்டிக்காட்டுவதை இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய முகனியிலே சுட்டிக்காட்டுகிறார். அதாவது ஏதாவது ஒன்றை செய்தால் ஹஜ் முறிவடைந்து விடும் என்றால் அது எது? உடலுறவு கொள்வதுதான். ஏதாவது ஒன்றை இஹ்ராமுடைய நிலையிலே செய்தால் ஹஜ் முறிவடைந்து விடும் என்பது, ஜிமா செய்தால் ஹஜ் என்ன செய்தும் முறிவடைந்துவிடும். இதிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இது இஜ்மாவான விடயம். இந்த கருத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இப்னு உமர், இப்னு அப்பாஸ், இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவருமே இது ஹஜ் ஃபசாதாகிவிடும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் ஜிமா செய்து விட்டால் அவருடைய ஹஜ் பாத்திலாகிடும். ஆனால் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜை என்ன செய்ய வேண்டும்? கடைசி வரையில செய்து முடிக்க வேண்டும். அதே போன்று அவர் அங்கே ஹஜ்ஜுடைய நிலையிலே ஜிமா செய்ததன் காரணமாக, இஹ்ராமுக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை செய்ததன் காரணமாக அவர் ஃபித்யா கொடுக்க வேண்டும். ஒரு ஒட்டகத்தை அவர் அறுத்து பலியிட வேண்டும். இது சஹாபாக்களுடைய ஆசார்களிலே அவர்கள் சொன்ன விடயங்களிலே வந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அதே போன்றுதான் ஒருவர் முர்த்தத்தானால், முர்த்தத் என்பது அவர் இருக்கக்கூடிய மார்க்கத்தை, இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு விடுவது. முர்த்தத்தாகுவதனாலும் ஒரு செயலை செய்வதனால் ஹஜ் பாத்திலாகுவது என்பது ஜிமா. அதே போன்று ஒருவர் மார்க்கத்தை விட்டு விலகினால் அவருடைய உம்ராவும் ஹஜ்ஜும் ரித்தாவின் மூலமாக பாத்திலாகிவிடும். அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ஒரு ருக்குனை ஒருவர் விட்டாலும் அவருடைய ஹஜ் அல்லது உம்ரா விடுவதன் மூலமாக என்ன செய்துவிடும்? பாத்திலாகிவிடும். அதை திரும்பவும் அவருக்கு செய்ய முடியாத அளவுக்கு விட்டுவிட்டார். எனவே அவ்வாறு விட்டால் அவருடைய அந்த உம்ரா ஹஜ் பாத்திலாகிவிடும். இது ஏகமனதான விடயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார், "வமன் யர்தத் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலைக ஹபிதத் அஅமாலுஹும் ஃபித்துன்யா வல் ஆখিরাহ." யார் மார்க்கத்தை விட்டும் முர்த்தத்தாகி காஃபிரான நிலையிலே மரணிக்கின்றார்களோ அவர்களுடைய அமல்கள் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். வஉலைக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். பார்ந்த சகோதரர்களை, நாங்கள் சிஃபத்துல் உம்ரா செய்யக்கூடிய முறையை பார்த்தோம். அடுத்ததாக ஹஜ் செய்யக்கூடிய முறையை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.